சேனல் ஈஸி சமையலன் ரங்கோலி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, களியும் மட்டன் குழம்பும் 1/2 கிலோ கறி, சின்ன ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டும் துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து தக்காளி, அப்புறம் தேங்காய். அவ்வளவுதான். தேங்காவும் நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் சிம்னி போட்டுக்கலாம். அப்புறம் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல வந்து குக்கர் வச்சு ஃபர்ஸ்ட் 1.5 ஸ்பூன் வந்துட்டு 1.5 கரண்டி வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கர் நல்லா சூடாகணும். அடுத்தது வந்துட்டு வெங்காயமும் இதுவும் வந்துட்டு பூண்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி வந்து போட்டாச்சு. 2 தக்காளி எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகணும்ல, அதனாலதான் வதக்கிட்டு நல்லா வந்து நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போதுதான் நல்லா இருக்கும். வதக்காமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பச்சை வாசனையும் சரி எல்லாமே அப்படியே இருக்கும். கொத்தமல்லி தூள் வந்து போடணும். 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். மிளகா பொடி 2 ஸ்பூன், அதையும் நல்லா கலந்துக்கலாம். இதுல தண்ணி தான் நம்ம வந்து போட வேணாமா? தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஓகே. இது கொஞ்ச நேரம் ஆறணும். எவ்வளவு நிமிஷம்? ஒரு 10 நிமிஷம் ஆறணுமா? ஒரு 5 நிமிஷம் ஆறுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். ஓகே. இதெல்லாம் ஊத்தணும்லாம் இல்லையா? கொஞ்சம் ஊத்துறோம், தண்ணி ஊத்திதான் அரைக்கணும். ஓகே. உப்பு எல்லாம் போட வேண்டாம் இதுல. அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்னு பாக்கலாம். நைஸா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊத்திக்கலாம். 3 கரண்டி எண்ணெய் ஊத்திட்டு சும்மா சாதா சின்ன கரண்டி தான், 3 கரண்டில மட்டன் போட்டுக்கலாம். என்ன உப்பு வேணும்? இந்து உப்பா இல்ல டாட்டா சால்ட்டா? போடவா? ஒரு 2 ஸ்பூன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ. மஞ்சள் போட்டுக்கலாம். ஓகே. மஞ்சள் போட்டு நல்லா பெப்பர் எவ்வளோ டீஸ்பூன்? இது என்ன மசாலா? மட்டன் மசாலா 2 ஸ்பூன். நல்லா கலரி விடணும். முடியாச்சு. கருவேப்பிலை போடுறோம், எல்லாத்தையும் போடும். கருவேப்பிலை போடும், நல்லா வாசம் இது நானே மிக்ஸ் பண்றேன். அடி பிடிக்காத மாதிரி நம்ம நல்லா கலரி விட்டுக்கணும். கலரி விட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்?
அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்து அதோட சேர்ந்து ஊத்திக்கிறோம். ம். எவ்ளோ தண்ணி ஊத்தணும்? அளவு சொல்லுங்க தண்ணியோட அளவு. ம். ஓகே. குழம்பு எவ்ளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். குழம்போட நீங்க எவ்ளோ மட்டன் சேர்த்திருக்கீங்களோ அந்த மட்டனுக்கு தேவையான தண்ணி ஊத்தி 1 1/2 லிட்டர் தண்ணி நம்ம வந்து ஊத்திருக்கோம். நீங்க வந்து எவ்ளோ தேவையோ அவ்ளோ அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நாங்க 4 பேருக்கான சமையல் வந்து செய்யறோம். நீங்க வந்து 2 பேர்னாலும் 2 பேரோட சமையல்னா நீங்க அதை விட கம்மியா வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. உப்பு கம்மியா இருக்கு. உப்பு வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு 5 விசில் விடணும். ஏன்னா மட்டன் நல்லா வேகறதுக்காக 5 விசில் நம்ம விட்டுறணும். 1 லிட்டர் தண்ணி வந்து நம்ம இப்ப ஊத்துறோம். களி செய்ய போறோம் இப்போ. 1 லிட்டர் தண்ணி ஊத்தியாச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து களி செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து விறகடுப்புல வந்துட்டு போய் போட்டு அத வந்து பானையில வச்சு கிண்டுன்னு கிண்டிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகும். இப்ப வந்து ரொம்ப ஈஸி. அப்படின்னா குக்கர்லயே வச்சு நம்ம கிண்டுற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து சீக்கிரமா செஞ்சு. இப்ப வந்து களி செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரம் ஆகும். ஆயிரும். கொஞ்சம் பாரு ரவுண்ட் எடுத்து இதை தண்ணியில் கரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரைச்சிக்கணும். அது கொதிக்கிற வரைக்கும் ஊறணும். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சு பின்னாடி இந்த மாவு எடுத்து கொட்டி நம்ம களி தண்ணி கிண்ட போறோம். செய்ய மாட்டேன் எப்படியோ பேசவும் மாட்டேன். பேச மட்டும்தான் செய்வேன். களி செய்யவே மாட்டேன். டயர்டா? எனக்கா? நெவர். இதெல்லாம் போட்டாதானே சாப்பிடுவாங்க எல்லாரும். கரெக்ட். இப்ப என்ன அப்படின்னா இந்த கத்துக்கோ இதெல்லாம் எப்படி பண்றேன். எஸ் நான் இது வந்து கத்துக்கிறேன். ஒரு நாள் நான் இதுக்காகவே வந்து நான் செஞ்சு காட்டுறேன். களி நல்லா செய்வா. அதே மாதிரி உங்க மருமக சொல்லி செஞ்சு சாப்பிடணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. நான் வந்து செஞ்சது கிடையாது. இனிதான் நான் இப்பதான் கத்துக்கிறேன். அதனால நான் செஞ்சு பழகணும். அடுத்த டைம் நான் வந்து கன்ஃபார்ம் வந்து செஞ்சு தரேன். ஓகே. இந்த குக்கர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்துட்டு களி செஞ்சுக்கலாம். 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள நம்ம களி செஞ்சு ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கலாம். நைட்டு நம்ம அவசர அவசரமா டின்னர் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வந்துட்டு களி செஞ்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். களிக்கு மட்டன் குழம்பு களி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னா வாங்க சாப்பிடலாம். நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து சாப்பிடு. கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அப்புறம் வந்துட்டு நீங்க சொல்லவும் செய்யுங்க. டவுட் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க, நாங்க சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கன்ஃபார்ம் நீங்க வந்து கேளுங்க. அதுக்கான ரிப்ளை உடனே நாங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நீங்க திருப்பி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இன்கிரீடியன்ஸ் நாங்க வந்து ஆட் பண்றோம். நீங்க அதையும் நீங்க பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம். ஓகே நான் கிண்டுற வேலையாவது செய்யறேன். கிண்டுறதாவது ஒழுங்கா பண்ணுவோம். என்ன பண்றது? ஓகே. கொதிக்காத மாவு கொட்டக்கூடாது. கட்டி கட்டி விழுந்துரும். ஓகே. கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு மாவு கொட்டி உடனே கிண்டணும். நீங்க எவ்வளவு மாவு இப்போ இதுல எடுத்திருக்கீங்கம்மா? நான் 1/4 கிலோ மாவு இருக்கும். ஓகே. 4 பேருக்கு வந்து நம்ம வந்து 1/4 கிலோ மாவு நம்ம எடுத்திருக்கோம். உங்களுக்கு 2 பேர் அப்படின்னா நீங்க வந்துட்டு எவ்வளவு அளவு உங்களுக்கு நீங்க சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கான இதை நீங்க எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அப்படியே குக்கர் விசில் வந்துருச்சு. 5 விசில் நம்ம விடணும். கொஞ்ச நேரத்துல வந்துடும். கொஞ்ச நேரத்துல. ஓகே. அதுக்குள்ள மாவு கொட்டி கிண்டுறோம். சாப்பிடுறோம். ஓகே. மட்டன் குழம்பு வித் களி இத வச்சுதான் நம்ம வந்து கிண்ட போறோம்.
ஒண்ணும் இல்ல. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இத வச்சுதான் நம்ம கிண்ட போறோம். கிண்ட வந்துருச்சு பாரு. கொதிக்குதா? பொங்கி வருது. அடுப்பு கம்மி பண்ணிட்டு அடுப்பு கம்மி பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்துட்டு ராகி மாவு வந்து போட்டுக்கிறோம். நான் 3 கரண்டி போட்டுருவேன். 3 கரண்டி ஃபுல்லா 3 கரண்டி அவ்வளவுதான். 3 கரண்டி நம்ம வந்து இப்ப போட்டிருக்கோம். அடுத்தது கலக்கணுமா? அதுல கிண்டுவாங்க என்ன? அப்புறம் இதுலயா? உன்னெல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும்? மறுக்காம வச்சுக்கிட்டலாம். இதுல போடணும். இப்படி போட்டு ஓகே, இதுல போட்டுட்டு இது மூடி போட்டு ஓகே இப்போ இத வச்சு கிண்டணும். இந்தாட்ட ஒரு சுத்து, இந்தாட்ட ஒரு சுத்து. தானே நான் பண்றேன், வேணாம் கொடுங்க. நான் பண்றேன். நல்லா ஒரு 20 டைம்ஸ் வந்து நம்ம சுத்துற மாதிரி இருக்கும் போல. மாத்தி மாத்தி சுத்தணுமா? எப்படி சுத்துறதுன்னு தெரியல. ரொம்ப டைட்டா வேற இருக்கு. அப்பா சின்ன அடுப்புல எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, சின்ன அடுப்புல வச்சுக்கிட்டா வந்து ஈஸியா இருக்கும் நம்ம சுத்துறதுக்கு. இது 5 விசில் வந்துச்சா? இன்னும் ஒரு விசில் வரணும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டைட்டா இருக்குதான்னு பார்த்துட்டு கொஞ்சம். ஓகே, ரொம்ப டைட்டா இருக்கு. காட்டுங்க, டைட்டா இருக்கு. இப்ப நம்ம சுடுதண்ணி ஊத்தணுமா? களி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளட் பிரஷர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. பிளட் சுகர் அண்ட் பிளட் பிரஷரை வந்து நல்லா கண்ட்ரோலா இருக்கு. அப்புறம் வந்து ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. அதனால ரொம்ப நல்லது. மட்டன் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் மட்டனோட அப்படின்னா களியும் மட்டனும் வந்து சூப்பரான டேஸ்ட்ன்னு சொல்லிட்டு மட்டன்ல வந்துட்டு அயர்ன் இருக்கு, அப்புறம் புரோட்டீன் இருக்கு, B12 இருக்கு. அதுவும் இதுவும் சேர்ந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். நார்த் இந்தியாலயும் சரி, ஆந்திராலயும் சரி இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ராகி மட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராகி மட்டு வித் சிக்கன் குழம்பு இருக்க மாட்டாங்க. ஆந்திரா களி எப்படி சாப்பிடுவாங்க. இதான் அவங்க டெய்லியுமே சாப்பிடுறாங்க. அது ரொம்ப குளிர்ச்சியும் கூட. ஆந்திராலயும் வந்து களி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்க ராகி மட்டுன்னு சொல்லுவாங்க. ஜெயபாலையா கூட சொல்லிருக்காரு வந்து களியும் நாட்டுக்கோழி குழம்பும் வந்து சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தியா ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. This is the power of ராகி களி and நாட்டுக்கோழி. நீங்களும் அந்த மூவி எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூவி பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாமளும் வந்து இத சாப்பிட்டு ராகி களியும் வந்து மட்டன் குழம்பும் சாப்பிட்டு நல்லா புஜிட்டிக்கா நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இப்ப வந்து நம்ம களி வந்துட்டு நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு சுடுதண்ணி 2 கரண்டி ஊத்தி ஓகே பக்கம் வச்சுருவாங்க. எப்பயுமே கிண்டிக்கலாம். இப்ப கிண்டுறப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்குமா? சுவா பொறுக்கிட்டு பாரு. ரொம்ப ஈஸியா இருக்கே. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நீங்க எங்களுக்கு குடுக்கலாம் மருமகளுக்கு. சின்ன சின்ன வேலையா கொடுங்க, பெரிய பெரிய வேலையா கொடுக்காதீங்க. அதெல்லாம் மாமியா செஞ்சுக்கலாம். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. சின்ன சின்ன வேலை எல்லாம் மருமக செய்யறதா, பெரிய பெரிய வேலை மாமியா செய்யறதா. தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? என்ன அப்படியா? வாரம் அமைச்சரே. எப்படிலாம் நாங்க வந்து லேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கோம்ல, அதனாலதான் பாத்து குக்கர் அந்தாட்டு போயிரும்போது இப்பதான் நாங்க ரொம்ப லேர்னிங்கான ஸ்டேஜ்ல இருக்கோம்ல. மருமகள் எல்லாம் இப்பதான் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஆமா, அதனாலதான் நம்ம வந்து இப்ப வந்து கத்துக்கிறோம். சின்ன சின்ன வேலையை கொடுத்தோம்னா ஓகே இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம்ல. ஒரு எப்படி சொல்ற ஒரு சந்தோஷத்துல நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்ல. களிப்பாறை எடுத்து காட்டம் பாருங்க எப்படி இருப்பாருங்க. ஓகே, மட்டன் குழம்பு இந்த பக்கம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. சோ நம்ம ஓகே களி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். நல்லா ஒட்டல, களி இப்படி ஒட்டக்கூடாது. கையில வந்து ஒட்டக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு விட்டுட்டு நம்ம வந்து ரெடி. களி ரெடி, மட்டன் குழம்பு ரெடி. நம்ம சாப்பிடுறோம். பண்ணி பாருங்க களியும் மட்டன் குழம்பு சாப்பிடுவோங்க. அடிக்கடி எங்க வீட்டுல எல்லாம் நைட்ல எல்லாம் களிதாங்க. களியும் கீரை குழம்பும் பாலாக்கீரை சூப்பரா இருக்கும். களியும் கீரை குழம்பும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. போட்டுக்கோங்க. சைட் டிஷ் முட்டை வறுத்து வச்சுக்கோங்க. சூப்பரா இருக்கும். ஒரு உண்டைக்கு 2 உண்டை போயிடும். ஓகே, அப்ப நம்ம வந்து இதை நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி
நீங்க வந்து எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பாலக்கீரையோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் வந்து முட்டையோட ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கோம். நீங்க அதையும் நீங்க பார்த்து நீங்க செஞ்சு சாப்பிடலாம். பாலக்கீரையும் களியும் வந்து சூப்பரா டேஸ்டா இருக்கும். சரி, அதே இன்னொரு மாதிரி பக்கம் மட்டன் குழம்பும் களியும் சூப்பர் டேஸ்ட். சிக்கன் குழம்பும் களியும் சூப்பர் டேஸ்ட். ஆல்ரெடி சிக்கன் குழம்பும் களியும் நம்ம வந்து போட்டிருக்கோம். இதை அதையும் open நீங்க வந்து பண்ணலாம். பாருங்க. கொஞ்சம் கிட்ட இருக்குது. நீ ஓபன் பண்ணி பார்த்தலாம் அப்புறமா. ஓகே, பண்ணி நான் பார்க்கலாம். வந்து கொத்தமல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன். இவ்வளவு போதுமாமா? போதும் போதும். ஓகே, இத நம்ம வந்து ரெண்டா இப்படி மதுரைக்காரன் கையே கத்தி வரல பீச்ரா. அப்படியே போட்டா டேஸ்டா இருக்கும். பாரு ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போடு. கொத்தமல்லி போட்டு போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க வைக்கணும். இந்த அளவுக்கு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். களிக்கலாம். தோசைக்கு நல்லா இருக்கும், இட்லிக்கு நல்லா இருக்கும். ம், அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு தான் நல்லா இருக்கும். தண்ணியா நம்ம வந்து குழம்பு வச்சுக்கணும். அப்பதான் களிக்கு வந்து ஊத்தி சாப்பிடும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். குச்சி வச்சு கிண்டுறதோட இது ரொம்ப ஈஸி. இப்ப எல்லாரும் கேட்பாங்களா, யார் களியும் மட்டன் குழம்பும் செஞ்சாங்கன்னா மருமக செஞ்சா நீங்க சொல்லணும். ஓகேயா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சூப்பர். அப்பதான் எனக்கு தான் எல்லாருக்கும் கிரெடிட்ஸ். நீங்க எல்லாரும் எனக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும். நான் தான் வந்துட்டு வேலை செஞ்சேன் நிறைய. ஆமா, எல்லாமே நீதான் செஞ்சல. எஸ், நான் தான் செஞ்சேன். பாத்துக்கோங்க. சூப்பர். அதனால களி செஞ்சது நான் தான். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. சரி சரி, கத்துக்க முடியுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்துல எடுத்து இன்னும் பெரிய கிண்ணம் வேணுமா இல்ல அது? இன்னொன்னு சின்னதா எடுத்து ஓகே, பாருங்க எடுத்து இப்படி போட்டு எப்படி பாத்தியா? நைஸ். பாருங்க களி ரெடி ஆயிடுச்சு. ஒரு என்ன பண்ண இப்ப கொஞ்சம் தண்ணி நினைச்சு ரெடி. களி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடும். இதுல வந்து எங்க பையனும் நல்லா சாப்பிடுவோம். களினா பிடிக்கும். இவங்க பையன் சொன்னோன்னே யாரு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் வந்து நல்லா வந்து களியும் மட்டன் குழம்பும் நல்லா சாப்பிடுவார். காட்டுறோம். அவர் தான் எடிட்டிங்லாம் அவர் தான் பண்றது. அண்ட் கேமராமேனும் அவர் தான். சம்டைம்ஸ் வந்து கேமரா முடிச்சுட்டு அவர் தான். அவரால் சில டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சிரிப்பு வரும், சில டைம் கோபமும் வரும். அவர் வந்து அந்த மாதிரி. சரி, இப்ப நம்ம காலையிலே களி செஞ்சுட்டோம். இப்ப வந்து கொஞ்சம் வந்து மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நைட்டு கூட இது வச்சு சாப்பிட்டுக்கலாமா? சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஓகே, நீங்க வந்து வச்சு சாப்பிடலாம். நைட் கூட வச்சு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சிருக்கோம். நீங்க டின்னருக்கு கூட இந்த களியும் வந்து மட்டன் குழம்பும் நீங்க எடுத்துக்கலாம். களியும் மட்டன் குழம்பும் சாப்பிட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என் மருமக்கு எப்படியோ ஒரு வருஷத்துக்குள்ள களி கிண்டி கொடுத்துருவோம் எனக்கு சாப்பிடறதுக்கு. கிண்டிட்டே இருக்கு நானும் வந்து நான் வந்து கிண்ட மட்டும் தான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அடுத்ததுதான் வந்து மாவு கொட்டி இதெல்லாம் பண்றதெல்லாம் நான் வந்து செய்யணும். அதெல்லாம் இனிமேட்டு தான் நான் வந்து செஞ்சு கத்துட்டு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒரு டைம் நான் கன்ஃபார்ம் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் வந்து இது நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.